வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் பேமெண்ட்டை பற்றி தான் முக்கியமான விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம டான்செட் ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். வாங்க பேசலாம். கோயம்புத்தூர் காலேஜஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்னென்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான காண்டாக்ட் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். வாட்ஸ்அப் இருக்குது, டெலகிராம் இருக்குது. ஸோ நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி என்னென்னா இந்த பதிவில் நம்ம சொல்கிற விஷயம் அப்படின்றது என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா எம்பிஏ எம்சிஏ என்னென்னா லாஸ்ட் இயரை விட இந்த இயர் அட்மிஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிற ட்ரெண்டை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த கோயம்புத்தூர் ட்ரெண்ட் அப்படின்றது என்னென்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓரளவுக்கு அப்ளிகபிள் ஆகலாம். ஸோ கோயம்புத்தூரை வச்சு என்னென்னா இது ஒரு அலர்ட் மெசேஜாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா என்னென்னா ஒரு விஷயம் கடைசியில் தெரியும் போது உன்னால் பிளான் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ப்ரியராக ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் எல்லா காலேஜ்லேயும், அதாவது டாப் காலேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் என்னென்னா ஒரு சில ஃபியூ சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது எம்பிஏவாக இருந்தாலும் சரி, எம்சிஏவாக இருந்தாலும் சரி, இப்போதைய ட்ரெண்ட் அப்படின்றது என்னென்னா அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா காலேஜஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டை இருக்கிறத எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா எல்லார்கிட்டையுமே கேட்குறது ஒரு இயர் ஃபீஸை அப்படியே கேட்குறாங்க. அதாவது 1 செமஸ்டர் ஃபீஸ் கிடையாதுங்க, 1 இயர் ஃபீஸை அப்படியே பே பண்ண சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு. ஸோ அப்படியும் பே பண்ணிவிட்டு சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஈவன் டொனேஷனுக்கு அப்புறம் இன்னும் சில காலேஜஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபீஸ் பே பண்ணவங்களை ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் முடிஞ்சது, வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு ரீஃபண்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நிலவரமாக போய்கிட்டு இருக்குது. எம்சிஏக்கு மட்டும் கிடையாது, எம்பிஏ எம்சிஏ ரெண்டுக்கும் இதுதான் பொதுவான நிலவரமாக இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எம்சிஏவோ எம்பிஏவோ நீங்கள் டான்செட்டில் எடுத்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அதில் டைம் அலாட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு விசிட் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை கட்டிட்டு அட்மிஷனை ஓகே பண்ணணும். ஸோ இந்த இயர் என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த காலேஜாக இருந்தாலும், அதாவது மெஜாரிட்டியான காலேஜஸில் 1 இயர் ஃபீஸை பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்குங்க. சில காலேஜஸில் என்னென்னா 1 செமஸ்டர் ஃபீஸோடு ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. ஸோ அது நம்ம ரேராக இருக்கலாம். அல்லது என்னென்னா அவங்க பார்த்திங்கன்னா இந்த டாப் காலேஜ் அப்படின்ற கேட்டகரியிலேருந்து கீழே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற காலேஜஸில் மட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஆவரேஜ் காலேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு செமஸ்டர் ஃபீஸாவது ஃபுல் பேமெண்ட்டாக கேட்பாங்க நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறப்போ. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா காலேஜ் சூஸ் பண்ணுறது அப்படின்றது என்னென்னா பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஃபீஸ் கரெக்டாக பே பண்ணணும். ஸோ பே பண்ணுறதுக்கான டைம் லிமிட் அப்படின்றது இந்த தடவை அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் காலேஜஸ் பார்க்குறாங்க. இருக்கிற 120 சீட்ஸ் அப்படின்னா என்னென்னா 140 150 அப்படின்ற அப்ளிகேஷன்ஸ் வரும்போது அதை எப்படி ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்றது தான் பார்ப்பாங்களோ தவிர ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் டைம் எக்ஸ்ட்ராவாக கேட்க முடியாது. ஸோ நான் எகெயின் சொல்கிறது இதுதான். ஸோ ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்றது 1 செமஸ்டருக்கானது சில காலேஜஸ்லேயும், மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக டாப் லெவலில் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கான ஃபீஸும் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்குங்க. இது என்னென்னா நம்ம நிறையா அட்மிஷன்ஸ் போடுறோம், மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்காக காலேஜஸுக்கு போகிறோம், விசிட் பண்ணுறோம், நிறைய பேருக்கு ரீஃபண்ட் வாங்கி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ அவங்ககிட்டருந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா இது அப்படியே நாளைக்கு வரக்கூடிய கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். எப்படி மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சீட் எடுக்கிறாங்கன்னா அவங்க எப்படி ஃபுல் பேமெண்ட்டை பே பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதே தான் நாளைக்கு கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யாரெல்லாம் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கிறீங்களோ ஸோ இதையே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிக்கங்கன்னா இன்னும் ஒரு 15 டேஸுக்கு பக்கமாக டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு
லாஸ்ட் மினிட்ல சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் வந்து பெரிய யூஸ் இருக்காது. ஏன்னா இமீடியட்டாக வந்து உங்களால் வந்து அதுக்காக பிளான் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு 15 days இருக்குது, டைம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி காலேஜஸ் சூஸ் பண்ணுங்கள். பிளான் பண்ணி அமௌண்ட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும்னா வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வருடம் அப்படின்றது வந்து என்னென்னா ரொம்ப கடுமையான வருடமாக இருக்குது. ஸோ சீட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வேறு காலேஜில் சீட் பிடிக்கிறதும் அப்படின்றதும் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ ட்ரெண்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா நிறைய பேத்துக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம். பட் மேபி அதை நான் வந்து இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ நான் பார்த்த வரை, எனக்கு தெரிஞ்ச வரை, ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் வந்து நான் இதை சொல்கிறேன். ஏன்னா வந்து என்னென்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுறக்கூடாது. இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 year டான்செட் எக்ஸாம் எழுதுனது வந்து ப்ரிப்பேர் ஆகி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு, ஸ்கோர் கார்டுன்னு எல்லாம் பண்ணி கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இந்த ஃபீஸ் அப்படின்ற விஷயத்தினால வந்து யாரும் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து நான் இதை சொல்கிறேன். ஸோ உங்களோட நண்பர்களிடையும் வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் வந்து நான் உங்களுக்கு தகவல்கள் சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தகவலையும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது லோன் பண்ணி தான் வந்து, அதாவது லோன் எடுத்து தான் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே காலேஜஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1 year ஃபீஸை பே பண்ணிடுங்க, ஒன்ஸ் லோன் வந்தது அப்படின்னா நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் தயாராகிக்கிங்க அப்படின்றது தான் வந்து லோன் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நான் சொல்கிறது. ஸோ இது எல்லா காலேஜஸ்க்குமே அப்படியா அப்படின்னு கேட்காதீங்க. மேஜராக இருக்கக்கூடிய காலேஜஸ், அதாவது போட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலேஜஸ் அல்லது டாப் காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய காலேஜஸோடைய நிலவரம் இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக பண்ணக்கூடிய ஒரு சில காலேஜஸும் வந்து இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் சைடு அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னீங்கனாலும் வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச சில காலேஜஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதேனும் அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து நம்ம அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.